Hello friends, welcome to Maida's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மூணு ingredients வச்சு ஈஸியா பட்டர் பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். First நம்ம 100 gram unsalted butter எடுத்துக்கலாம். பட்டர் வந்து இந்த மாதிரி மெல்ட் ஆகுற டைம்ல இருந்தா நம்ம பீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நல்லா இத பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப லைட் கலரா வரணும். இது பாருங்க நல்லா பீட் பண்ண நல்லா லைட் கலரா வந்ததுக்கு அப்புறமா இதுல 1 கப் sugar powder சேர்த்துக்கலாம். இந்த sugar powderையும் பட்டரையும் இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர்ல கூட நம்ம கலந்து எடுத்துக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு விஸ்க்ல தான் பண்றேன். நம்ம இத நல்லா கலந்து எடுத்துக்கலாம். வெண்ணெயோட சக்கரை ஈஸியா தான் கரைஞ்சிரும். நம்ம பவுடரா சேர்க்கிறதுனால கரெக்ட்டா தான் இருக்கும். இப்போ பாருங்க நல்லா சேர்ந்து வந்திருக்கு எல்லாமே. இந்த டைம்ல நம்ம இதல மைதா சேர்க்க போறோம். 250 கிராம் மைதா சேர்த்துக்கலாம். 100 கிராம் பட்டர், 1 கப் sugar powder, 250 கிராம் மைதா. இந்த மூணு பொருள் மட்டுமே போதும். நம்ம ஈஸியா பட்டர் பிஸ்கட் செஞ்சிடலாம். பாருங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம வெண்ணெய் வந்து நிறைய சேர்த்துக்கிறதுனால அதுலயே மைதா சக்கரை எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துரும். அதுவே கரெக்டான பதம் நம்ம பிஸ்கட் செய்யறதுக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதுல இருந்து நான் கொஞ்சமா பால் மாதிரி எடுத்துக்கிறேன். இத வந்து கிராக் இல்லாம உருட்டிக்கோங்க. ஓரங்கள் எல்லாமே நல்ல அந்த வெடிப்பு இல்லாம நம்ம பண்ணிக்கலாம். அப்பதான் பிஸ்கட் வந்து பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். வடை சுடுற கரண்டியில் நம்ம இந்த மாதிரி லைட்டாக டிசைன் அமுத்தி விட்டுட்டோம்னா அழகாக குட் டே பிஸ்கெட் மாதிரி நமக்கு ரெடி ஆயிரும். இந்த டிசைன் தான் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பிஸ்கெட்ஸ் எல்லாம் அவனில் வைக்க ரெடியாக இருக்குது. 170 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் டைமிங்கில் நம்ம அவனில் பிஸ்கெட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம பிஸ்கெட்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக ரெடியாக வந்திருக்குன்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம மூணு பொருளில் நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம். கடாயில் பிஸ்கெட் எப்படி பண்ணுறது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த 3 ingredients பிஸ்கட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம Maida's Kitchen சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.